ஐயோ செம்ம 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 செம்மையான ஒரு இதுதான் பண்ணிட்டு இருக்காப்புல நம்ம ஆரி ப்ரோ. ஆரினா யாருன்னு தெரியும், டைட்டில் வின்னரு. அண்ட் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஆரி ப்ரோனா யாருன்னு தெரியலன்னா நான் இது தம்ப்லைனில் கொடுத்துருப்பேன், அதை செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தெரிஞ்சவங்க நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஹேஷ்டாக் தெரியும்னு போட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நானும் எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நான் எடுத்துக்குவேன். அண்ட் என்னன்னா இப்போ வந்துட்டு ஆரி ப்ரோ வந்துட்டு ஒரு போஸ்ட் பண்ணியிருப்பாப்ல. நம்ம ஆரி ப்ரோ வந்துட்டு நம்ம ஃபோர்த்து சீசன் அதில் வந்துட்டு நம்ம டைட்டில் வின்னர் அடிச்சிருப்பாரு. அவங்க இருக்கிறதுலேயே நம்ம அர்ச்சனாவுக்கு ஓட்டு இந்த தட்டி ரொம்ப அதிகமாக வந்திருக்கு. அண்ட் அதே மாதிரி நம்ம ஆரி ப்ரோவுக்கு 2வதாக வந்திருக்கு. அர்ச்சனாவுக்கு இவ்வளோ ஓட்டு வரதுக்கு முன்னாடி அவர் தான் ஃபஸ்ட்டில் இருந்தார் ஓட்டிங் லிஸ்ட்லேயே. கிட்டத்தட்ட ஒரு 16 கொஞ்சம் டவுட்டு. அண்ட் ஏற்கனவே பழைய வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் எவ்வளோ ஓட்டுங்கிறத. அண்டு அந்த சம்திங்கில் இருக்கும், சொல்லப்போனால் 14 to 16 அந்த சம்திங்கில் இருக்கும். அண்ட் அவர் வந்துட்டு டைட்டில் வின்னர் அடிச்சிருந்தாரு 4வது சீசனில். அண்ட் அவர் வந்துட்டு நம்ம அர்ச்சனாவுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே ஒரு போஸ்ட்டாக போட்டுருந்தாங்க. அதெல்லாம் பற்றி நம்ம வீடியோவில் நான் ஆல்ரெடி போட்டிருப்பேன், பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. அண்ட் இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா நம்ம பிரதீப் ப்ரோ நம்ம தலைவனை பற்றி தான் இப்போ ஒரு போஸ்ட்டு போட்டிருக்காப்புல. வெறித்தனமான ஒரு போஸ்ட்டு தான். ஸோ என்னன்னா நம்ம பிரதீப் VB7 கேம் சேஞ்சர் கங்க்ராச்சுலேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்திருப்பேன், நான் ஒரு இந்த போன வீடியோவில் நான் சொல்லியிருந்திருப்பேன். இது வந்துட்டு ஒரு மூவி மாதிரியே போயிருக்கு. சீசன் 7 வந்துட்டு ஒரு மூவி. ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப், அண்ட் இன்டர்மிஷன், அண்ட் வில்லன் வில்லிஸ், அண்ட் ரிவீலு, அண்ட் கிளைமேக்ஸ், இது எல்லாமே சேர்ந்து ஒரு மூவியாகவே போயிட்டு இருக்குன்னு தான் நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே. அண்ட் அதில் வந்துட்டு நம்ம ஆரி ப்ரோ வந்துட்டு இவர் வந்துட்டு கேம் சேஞ்சரு. அண்டு எப்படின்னா ஒரு அந்த கேமுக்கே ஒரு டஃப் காம்படிஷன். அண்டு அந்த டஃப் காம்படிஷனுக்கு ஒரு சேஞ்ச் கொண்டு வந்து அர்ச்சனா உள்ளே வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டைப்பில் போட்டு கங்க்ராச்சுலேஷன் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த கேமையே மாற்றிட்டாங்க சொல்லப்போனால். ஏன்னா இப்போ வர எல்லா கொஸ்டின்லுமே நானும் நிறையா வீடியோ நான் சொல்லியிருப்பேன். இந்த வெளியில் வந்தவங்க இன்டர்வியூவில் எல்லாத்துலேயுமே பிரதீப் அது கூட நான் திட்டிருந்திருப்பேன். ஏன்னா பிரதீப்னே சொல்லிடுறீங்க, வேறு பேரே உங்களுக்கு இல்லையா, வேறு யாருமே இல்லையா, உங்களை பற்றி வெளில அமைச்சிட்டீங்க பிளான் பண்ணி, அப்புறம் ஏன் நோண்டி பிரதீப்ன்ட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நான் கேட்டிருந்தேன். அண்ட் உங்கள் வெற்றி காரணம் திரைப்படம் பயணத்திற்கு எனது பிரார்த்தனைகள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அண்டு என்னன்னா நான் அவங்க வந்துட்டு படம்லாம் வெளியில் போயிட்டு படம்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, நல்ல நல்ல மூவிஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அண்டு வெளிநாட்டில் இருக்காங்க. அவங்க வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு இது எதுனா ஒரு கொண்டாட்டம், பிக் பாஸ் சீசன் 7 கொண்டாட்டம் நடக்குது, அது கூட கலந்து வரேன் என்னன்னு தெரில அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தேன். அண்ட் அதுக்கு வந்து பிரார்த்தனை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் ஹோப் வி வில் ஒர்க் டுகெதர் ஜூம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படின்னா வந்துட்டு என்னன்னா ஹோப் வி வில் ஒர்க் டுகெதர் ஜூம் அப்படின்னா இங்கே ஒரு நல்ல ஒரு மைண்ட் செட் அண்டு ஒரு நல்ல ஒரு பர்சன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்னும் மேலும் நிறையா ஹோப்பு அண்டு அவங்க என்ன சொல்கிறது ஒரு திங்கிங் ட்ரீம்ஸ் அதெல்லாம் ஹோப்பெல்லாம் முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஜூமில் போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆரி ப்ரோ ரொம்ப நம்ம பிரதீப் பற்றி சூப்பராக செம்மையாக தான் போஸ்ட்டு போட்டிருக்காரு. எனக்கு பார்த்தோன்னே ஆச்சரியமாயிடுச்சு, அஜ்ஜோ செம்ம போஸ்ட்டாக தலைவனை பற்றி அப்படிங்கிற மாதிரி. நான் உள்ளே போனோடனே அந்த ஃபஸ்ட் எடுத்தோடனே நான் ஹார்ட் போட்டு அந்த கை கும்பிட்ற மாதிரி ஒரு சிம்பிள் போட்டுப்பாப்பில். அதை பார்த்தோன்னா தான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு சொல்லப்போனேன். அப்போ நல்லதான் ஏதோ சொல்லியிருப்பார் போல இருக்கு. இவங்களுக்குலாம் தெரியுது, இந்த மாயா சொர்ணக்கட்டைக்கு தெரில, இந்த மாயா ஸ்குவாடுக்கு தெரில, இந்த ரெட் கார்டு தூக்குறாங்களே ரெட் கார்டு, இப்போ கூட ஒரு எங்கே ஒன்றும் காணா, யாருமே காணா அவங்களாம், என்ன ஒரு பக்கத்துமே வரல. ஆரி ப்ரோ சூப்பர். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க.